ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்தை கில்லாதே சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, சந்தோஷ் கௌதம் கிட்ட இங்கே பாரு நண்பா, மதுமிதாவும் உன்னோட ஃபேமிலி தான். ஆமாம், நாங்களும் மதுமிதாவும் ஒன்றா. அவங்க உனக்கு மனைவியாக போகக்கூடியவங்க. அவங்கக்கிட்ட இப்படி உண்மையை மறைக்கிறது சரியில்லைன்னு சொல்ல, அது என்னன்னு தெரியல சந்தோஷ். அவகிட்ட எனக்கு எதையும் சொல்லணும்னு தோண மாட்டேங்குது. அவளை என்னால் இன்னும் புரிஞ்சிக்க முடியலைன்னு கௌதம் சொல்கிறாரு. அப்போ தப்பு ஓ மேலே தான் நண்பா, நீ தான் உன்னை மாற்றிக்கணும். இப்போ ஜீவாவும் மாயாவும் இருக்காங்க. இதே மாதிரி ஜீவா மாயா கிட்ட நடந்தா நீ ஏற்றுப்பியான்னு கேட்க கௌதம் அமைதியாக இருக்கிறாரு. இவனை இப்படியே விடக்கூடாது, நம்மளே ஃபோன் போட்டு சொல்லிடலான்னு சந்தோஷ் கௌதமுடைய ஃபோன் எடுக்க, எதுக்குடா என்னுடைய ஃபோன் எடுக்கன்னு கௌதம் கேட்குறாரு. ஃபோன் போட்டு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு மதுமிதாக்கு கால் பண்ணுறாரு. மதுவும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சந்தோஷ் மதுமிதா கிட்ட, நாங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறதா சொன்னது பொய். கௌதம்க்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோன்னு சொல்ல அதை கேட்டு மதுமிதா ஷாக் ஆகுறாங்க. அப்போ எதுக்காக அவர் மீட்டிங்கில் இருக்கிறதா என்கிட்ட பொய் சொன்னார்னு கேட்குறாங்க. ஃபங்க்ஷனில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் பொய் சொன்னோம். கௌதம் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், நான் தான் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். இப்போ அவன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மது ஃபோனை கட் பண்ணிவிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. கௌதம் சந்தோஷ் கிட்ட அவ என்ன சொன்னான்னு கேட்க, எதுவுமே சொல்லலைன்னு சொல்கிறாங்க. அது எப்படிடா, அவகிட்ட ஏதாவது ஒன்று கேட்டாலே அவள் 9 பேசுவா, இதுக்கு எதுவும் சொல்லாமல் இருந்தாலான்னு கௌதம் கேட்குறாரு. நண்பா, சில நேரங்களில் அமைதி கூட நம்மக்கிட்ட நிறைய பேசும். அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா அவங்க உன் மேலே வச்சிருக்கக்கூடிய பாசத்தை காட்டுதுன்னு சந்தோஷ் சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே மதுமிதா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. டோர் வழியாக எட்டி பார்க்குறாங்க. அதை சந்தோஷ் கவனிச்சுட்டு வெளியில் வராரு. அவர் எப்படி இருக்காருன்னு மதுமிதா கேட்க, நீங்களே போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. மதுமிதாவும் உள்ளே வராங்க. வரும்போதே ஸ்லிப்பாகி கீழே விழ போக கௌதம் திரும்பி பார்க்குறாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. பேக்ரவுண்டில் அவங்களுடைய சீரியல் சாங் போகுது. அப்புறமா மதுமிதாவை உட்கார சொல்கிறாரு. மதுமிதாவும் உட்காடுறாங்க. பேசு நண்பா பேசுன்னு டோர் வழியாக சந்தோஷ் சொல்கிறாரு. நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும்னு கௌதம் சொல்ல, அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு மது கேட்குறாங்க. இல்லை, எனக்கு தோணிச்சுதுன்னு சொல்கிறாரு. அது எப்படி வராமல் இருக்க முடியும், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதுமே நான் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் அதை மறுக்கக்கூடாதுன்னு கௌதம் சொல்கிறாரு. என்ன விஷயம்னு கேட்க, நீங்கள் இந்த சாரியில் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல மது வெக்கப்படுறாங்க. இதை டோர் வழியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய சந்தோஷ், நண்பா அசத்துறான், மதுமிதா வெக்கம்லாம் படுறாங்கன்னு நினைக்கிறாரு. கௌதமும் மதுமிதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி சிரிக்கிறாங்க. இதை பார்த்த சந்தோஷ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்போ அங்கே வரக்கூடிய நர்ஸ் கிட்ட, ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து அவனுக்கு பிபி செக் பண்ணி பாருங்க, அவனுடைய பிபி நார்மல் ஆயிரும்னு சொல்கிறாரு. கௌதம் மதுமிதா கிட்ட, இங்கே வரதுக்குள்ளே நீங்கள் எத்தனை தடவை விழுந்தீங்கன்னு கேட்க, நான் ஒன்றும் விழலை, கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுதுன்னு சொல்கிறாங்க. ஓ, இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஆச்சுதே, அப்போ உங்கள் அகராதியில் விழுறது வேற ஸ்லிப் ஆகிறது வேறையான்னு கௌதம் கேட்க, ஆமாம், ஆக்சுவலி ஸ்லிப்புக்கு நிறைய அர்த்தம் இருக்குன்னு மதுமிதா பேச வர, ஐயோ வேண்டாம், இப்போ தான் பிபி குறைஞ்சிருக்குது, மறுபடியும் ஏற்றி விட்டுறாதீங்கன்னு கௌதம் சொல்கிறாரு. அதை கேட்டு மதுமிதா சிரிக்கிறாங்க. அது ஏனே தெரியல, உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் எனக்கு ஸ்லிப் ஆகுது, ஒருவேளை உங்கள் மேலே இருக்கக்கூடிய பயமோ என்னவோ தெரியலைன்னு மதுமிதா சொல்ல, அப்படி பார்த்தா நான் தான் நிறைய தடவை ஸ்லிப்பாகி கீழே விழுந்திருக்கணும்னு கௌதம் சொல்கிறாரு. ஏன்னு மதுமிதா கேட்க, இல்லை உங்களை பார்க்க தான் எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. என்ன பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி என்ன பயமாக இருக்குன்னு மதுமிதா கேட்க, இப்போ தான் ஒரிஜினல் மதுமிதா வெளியில் வராங்க, இன்னும் நம்ம 2 பேருக்குள்ளேயும் சண்டை ஆரம்பிக்கலையேன்னு நினச்சேன்னு கௌதம் சிரிக்கிறாரு. ஃபங்க்ஷனில் ஜீவா மாயாக்காக பாட்டு பாடுறாரு. அப்புறமா கௌதமுடைய பாட்டி மதுமிதாவை காணலன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. உங்கள் பொண்ணு உங்ககிட்ட கூட சொல்லாமல் போயிருக்கா, என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு கேட்க பிங்கி பாட்டி கோவப்படுறாங்க. இங்கே பாருங்க, வந்ததுலேருந்து நாங்களும் மாப்பிள்ளையை காணலன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் உங்கள் பேரனை என்ன வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு கேட்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. கோவத்தில் அகிலாண்டேஸ்வரி கையை ஓங்குறாங்க. அந்த நேரம் பார்த்து கௌதம் மதுமிதா சந்தோஷ் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க. எங்கே மது போன, ஏன் சொல்லாமல் போனேன்னு ரேணுகா கேட்க மதுமிதா அமைதியாக நிற்கிறாங்க. உன்கிட்ட தானே அவங்க கேட்குறாங்க, பதில் சொல்லுன்னு கௌதமுடைய பாட்டி கோவப்பட, பாட்டி நான் சொல்கிறேன், மதுமிதா என்ன பார்க்குறதுக்காக தான் வந்தாங்கன்னு கௌதம் சொல்கிறாரு. என்ன சொல்கிற கௌதம், உன்னை பார்க்க வந்தாலான்னு அகிலாண்டேஸ்வரி கேட்க, ஆமாம், கௌதம் இன்னைக்கு ஆஃபீஸில் மயங்கி விழுந்துட்டான், அவனுக்கு பிபி கொஞ்சம் ரேஸ் ஆகிடுச்சிது, நான் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன்னு சந்தோஷ் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட எபிசோட் முடியுது.